அண்மை செய்தி. சென்னை அருகே காணத்தூரில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்ற இளைஞர்களின் கார் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் சிலர் துரத்தி சென்றுள்ளனர். திமுக கட்சி கொடி பொருத்திய அந்த காரை போலீசார் யாருடையது என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இளைஞர்களின் கார் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நள்ளிரவு நேரத்தில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்ற இளைஞர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தற்போது இளைஞர்கள் பயணித்த கார் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. சென்னை ஈசிஆரில் பெண்களை துரத்தி தாக்க முயன்ற இளைஞர்களின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தேடி வந்தனர். தற்பொழுது அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். சாந்தகுமார், கூடுதல் விவரம். கடந்த 25ஆம் தேதி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் இரவு நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த கடற்கரை முகத்துவாரத்தை ரசிப்பதற்காக பெண் ஒருவர் குடும்பத்துடன் சென்றிருக்கிறார். 32 வயதுடைய பெண் காரில் சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கு 2 கார்களில் 8 இளைஞர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களின் செயல்களை கண்டு பயந்து இந்த பெண் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார். காணத்தூர் நோக்கி கிழக்கு கடற்கரை சாலை வந்து கொண்டிருந்த போது பின்னாலே அந்த இளைஞர்கள் 2 கார்களில் விரட்டி வந்து அவர்களை அச்சுறுத்தி வந்திருந்தனர். இந்த சஃபாரி கார் அதில் திமுக கொடி பொருத்தியிருந்தது. அதிலிருந்து ஒரு நபர் இறங்கி ஓடி வந்து அந்த காரின் அருகே பெண்களை அச்சுறுத்துவதும் அதே போல அவர்கள் அதனை வீடியோ எடுத்து அலறக்கூடிய காட்சிகளை சமூக வலைதளத்தில் நேற்றைய தினம் பரவியது. இதன் பிறகாக ஊடகங்களில் செய்தியான பிறகு இது தொடர்பாக 5 பிரிவுகளில் காணத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், மிரட்டுதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தேடி வந்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த கார் அடையாளம் காணப்பட்டு இந்த கார் கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் பகுதியில் ஒரு வீட்டில் ஷெட் அமைக்கப்பட்டு அதில் நிறுத்தி வைத்திருந்தது. அந்த காரினை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். அவர் வீட்டில் இல்லை. அவரது உறவினர்களிடம் அந்த நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட தகவலில் அந்த நபர் பெயர் சந்துரு என தெரிய வந்திருக்கிறது. 26 வயதுடைய நபர் என தெரியவது. இந்த நபர் மீது பல்வேறு காவல் நிலையங்கள் வழக்குகள் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபரை தேடும் பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் மற்றொரு கார், அந்த கார் வாகனம் வந்தது, அந்த காரையும் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த இளைஞர்கள் யார் யார் என்பதை குறித்தும் காவல்துறை தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக கொடி பொருந்திய காரை காவல்துறையினர் கண்டறிந்து அதனை பறிமுதல் செய்துள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.